பாதைக்கும் ஆசை ஆசை ஆசை, ஆன்மீக பாதைக்கும் ஆசை, அந்த ஆண்டவன் சொல்லணும் பாச. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதவாய நமக. ஞானம் பிறக்குது, உங்கள் மூளை வேலை செய்யுது, நீங்கள் சிந்திக்கிறீங்க. எல்லாமே எதனாலயா? கோவில் இருக்கிறதுனால. அதனால் நம்ம முன்னோர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, ஒரே நேர்கோட்டில் எப்படி அந்த காலத்தில் கோயிலை வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, எப்படியா, எந்தெந்த கதிர்வீச்சு எந்தெந்த இடத்துல வருது, அது எப்படி செயல்படுது அப்படின்ட்டு இன்னமும் முழுசாக கண்டுபிடிக்க முடியலை விஞ்ஞானிகளால். அந்த சிலை வடிவமைப்பு என்ன, அந்த சிலையில் என்னமோ ஒன்று கேட்குதே என்ன, அந்த சிலைக்கிட்ட போனால் ஏன் நம்ம சதை ஆடுதுன்ட்டு இன்றைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ தான் நம்ம காலம் சரியில்லை, யுகம் சரியில்லாத யுகம். நம்ம சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. கோயில்கள் எப்படி வடிவமைங்க, இது ஊருக்கு நல்லது, சாமி கும்பிட்றவங்களுக்கு நல்லது, அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நல்லது, நம்ம சொல்கிறது போல் செய்யுங்க அப்படின்னோம்னா கேட்பார்கள் இல்லை, யாரும் கேட்கறதில்லை. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா நம்மளாக உருவாக்குவோம், நம்மளால் முடிஞ்சது. இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டியாச்சு, அடுத்து வரும் சந்ததியினர் வேணும் தானே. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க நல்லபடியாக இருக்கணும். அந்த ஆயுள் குறையுன்னு சொன்ன பாருங்கள், நம்மளால் முடிஞ்சதை கூட கொஞ்சம் ஆயுளை கூட்டி வச்சுட்டு போகிறதுக்கு என்ன வழினா, அந்த சக்தி உள்ள இடத்துகளில் வைப்ரேஷனை உண்டு பண்ணி, கதிர்வீச்சுகளை உண்டு பண்ணி, அந்த மக்களுக்குள்ள கொஞ்சம் ஆயுளை நீடிக்கிறதுக்கும் ஒழுங்கான புத்திகள் வேலை செய்வதற்கும் தான் நம்ம கோவில்களை இப்போ 2 கோவில் கட்டியிருக்கோம். அங்கிட்டு உத்தரசலங்க பக்கம் நம்ம முழு சாஸ்திர பிரகாரம் 5 கட்டணும். அதே மாதிரி அந்த இடத்துல உள்ள வைப்ரேஷன்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும், முறையாக இருக்கும். சரியா? இப்போ எதுலாம் பண்ணக்கூடாது, இப்போ நம்ம சொல்லிட்டோம், இதுக்கெல்லாம் சுருக்கமாக சொல்லியாச்சு. என்னென்ன அபிஷேகத்துக்கு இதுதான் சார்ஜ் பண்ணுறது, ரைட்டாக? இப்போ இந்த பால் ஊற்றுறாங்க பாருங்க நடிகர்களுக்கு, கட் அவுட்டுக்கு, அவங்கள சொல்லலாம். எப்படி கட் அவுட்டுக்கு போய் பாலை ஊற்றுறியே, இது சாத்தியமா, அதுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீன்னா அதில் ஒரு தர்மம் இருக்குது. கோயிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். சரியா? நல்லா இருக்கணும், இந்த பகுதி மக்கள் நல்லா இருக்கணும், அறிவாற்றல் வேலை செய்யணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும்னா அந்த ஊரில் கோவில் இருக்கணும், முறையான அபிஷேகம் நடக்கணும், முறையான மந்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த ஊர் மக்கள் ஜேன்னு இருப்பாங்க, சண்டை வராது, நோய் நொடி வராது, நோய் நொடி வந்தாலும் வந்த காலத்திலேயே போயிடும். இப்படி ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே சிந்தித்தோம் அப்படின்னோம்னா அதுக்குள்ள விளக்கங்கள், அதுக்குள்ள ஆற்றல், அறிவியல் எல்லாம் தெரியும். இப்போ நம்ம ஏனாதியில் கட்டிக்கிட்டு இருக்கிற கோயிலை கூட நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ உயரம் கட்டுறாங்க, எதுக்கு இவ்வளோ உயரம் கட்டுறாங்க அப்படின்னு. அது ஞானிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஏன் டவரை இவ்வளோ உயரத்தில் வைக்கிறாங்க, என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஏன்ப்பா ஆண்டனாவை சும்மா இப்படி சொருகி வச்சுட்டு போனாங்க, எதுக்கு ஊருக்கு மேலே எதுவும் இடையூறு இல்லாமல் எதுக்கு டவரை அவ்வளோ உயரத்தில் வைக்கிறீங்க, யாராவது கேட்டிருக்காங்களா? அது அறிவியல்பாங்க. கோயில் உயரமாக கட்டிடுச்சுன்னா எதுக்கு இவ்வளோ பெரிய கோயில், இதுதான் மூட நம்பிக்கையின் உச்சம். ஏன்னா அதில் உள்ள அறிவியல் அவங்களுக்கு தெரியலை. அதே ஆண்டனா தான் இதே கோபுரத்திலையும் இருக்கு. அதுக்காக தான் அந்த ஊரை காட்டிலும் உயரமான இடத்துல ஒரு கோபுரத்தை கட்டி கலசத்தை வச்சு அதில் நிறையா முறைகள் இருக்குது. அதையெல்லாம் பண்ணதுக்கு இதுதான் காரணம். சரியா? நம்ம யார் என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட முழுசாக விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு புரியணும்ல. ரெண்டாவது இது சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயமும் கிடையாது. சரியா? அது ஆண்டவன் சித்தம். அதனால் ஜனத்தொகைக்கு தக்கன முக்கியமாக கோவில்கள் இருக்கணும், முறையான அபிஷேகம் நடக்கணும், அந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னோம்னா கோவில். அதான் ஆதி காலத்தில் சொன்னாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதீங்க
அப்படின்ட்டுலாம். அதுக்கும் ஐதீகம்லாம் இருக்குது. அது நம்ம நிறையா விளக்கங்கள் வந்து ஓரளவு யூடியூப்லேயே சொல்லியிருக்கோம். சரியா? அதனால் வந்து அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் அந்த திட்டுனாங்க பாருங்க, கேள்வி கேட்டாங்க பாருங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோமே தவிர கடவுள் இருக்குங்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம சாமி கும்பிடலை, அபிஷேகம் பண்ணலை. அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்ம கோயில் கட்டுறோம். ரைட்டா? இந்த உலகத்தில் வாழ்கிற புல் பூண்டு பூச்சி புழு அனைத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஜீவராசிகளை எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கோவில் கட்டுறோம், இந்த அபிஷேகம் பண்ணுறோம், அந்த கதிர்வீச்சுகளை உள்வாங்குகிறோம், அந்த கதிர்வீச்சுகளை இந்த ஜீவராசிகளுக்கு கொடுக்குறோம். எப்படி சூரிய கதிர்வீச்சு வந்து காற்று வந்து நம்ம சுவாசித்து இருக்குமோ அதுபோல் புத்தி வேலை செய்வதற்கும் அந்த இறைவன் படைத்த ஆற்றல் மேலும் மேலும் தூண்டுவதற்கும் தான் கோயில்கள் இருக்குது, அபிஷேகங்கள் நடக்கும், ஆராதனைகள் நடக்கையே தவிர இது சாமி கும்பிட்றவங்க மட்டும் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி இல்லை. அந்த மதம் நல்லா இருக்கணும், அந்த சாதிக்காரன் நல்லா இருக்கணும், அதுக்காண்டியும் கிடையாது. அனைத்து ஜீவராசிகளும் நல்லபடியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது ஒரு சுழற்சி. இதனுடைய சுற்றமோ இதனுடைய சுழற்சிகளை சொன்னால் இன்னும் நம்ம ஆசைக்கணக்காகும். அந்த கதிர்வீச்சுகளை பற்றி விளக்கம் கொடுத்து அது எப்படி வருது, எப்படி பாயுது, எந்தெந்த ஜீவராசிக்கு என்னென்ன அளவு, எத்தனை அறிவு, அதுக்கெல்லாம் எப்படி அந்த கதிர்வீச்சு வேலை, எறும்புக்கு எந்த அளவு போகுது, மனுஷனுக்கு எந்த அளவு போகுது, யானைக்கு எந்த அளவு போகுதுன்னெல்லாம் அளவு இருக்குது. சரியா? சரியா, ரைட். நம்ம சிவாயம். டென்ஷன் ஆயிடுவீங்க. நல்லபடியாக சாமியை கும்பிடுங்க. உங்களை சாமியாராக போக சொல்லலை, கோயிலையே கிடக்க சொல்லலை. நம்ம நினச்சாலும் ஆக முடியாது. அதுக்கும் அந்த ஆற்றல் வேலை செய்யணும். 5 நிமிஷம் ஒதுக்குங்க போதும். காலையில் ஒரு 5 நிமிஷமோ சாயங்காலம் 5 நிமிஷமோ ஆண்டவா அப்படின்ட்டு ஒரு அமைதியாக 5 நிமிஷம் உட்காருங்க. கோடாங்கி பார்க்க தேவையில்லை, குறி பார்க்க தேவையில்லை. நாளைக்கு என்ன நடக்குது நடக்க போகுதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும். ஒரு வாரம் 10 நாள் உட்காந்து ஒன்றுமே இல்லையே சாமி, அது வருதோ வரலையோ நம்பிக்கையோடு நீங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லை சில முறைகள் இருக்குது, சீக்கிரம் உணரணும்னா சில முறைகள் இருக்குது. எண்ணங்களை எப்படி மாற்றணும், வாழ்க்கை முறையை எப்படி மாற்றணும், நம்ம எந்த மாதிரி நடக்கணும், எந்த மாதிரி சிந்திக்கணும், இப்படிலாம் இருக்குது. அப்படி நடந்தோம்னா சீக்கிரம் உணரலாம். சரியா? அதை பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஆலய பணியை மறந்துடாதீங்க. கோவில் குளம் சுத்தமாக இருக்கணும். அந்த கதிர்வீச்சு வெளியே வரணும் அப்படின்னோம்னா அந்த இடத்துல அபிஷேகம் நடக்கணும், சுத்தமாக இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பல்ப் இருக்குது, புகை பிடிச்சி கருப்பாக போச்சு, பிரைட்டாக இருக்கும், மங்களாக இருக்கும். அதை தேடாமையே விட்டுட்டீங்க, இருக்க அப்படியே புகை பிடிச்சி பவரே இல்லாமல் போயிடும். அதுபோல் தான் தெய்வங்கள். அதனால் அபிஷேகம் ஆராதனைகள் முறையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து முறையாக தெய்வங்களை வழிபடுங்க. முறையாக சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு வழிபாடு முக்கியம். அங்கே ஒத்து வரலையா நம்ம வீட்டிலேயே உருவாக்கலாம். சரியா? வீட்டில் சாமி விடக்கூடாது, சிலை வைக்கக்கூடாது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தாப்பனை விரட்டின கதை தான். தாய் தந்தையை வரட்டி விட்டு நம்ம இருந்த கதை தான். சிலை வைக்கக்கூடாது, சாமி விடக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் மூடத்தனத்தின் உற்சவம். சரிங்களாயா? மிச்சம் ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் அடுத்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கும் போது இறைவன் அருளும் போது பேசுவோம். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம். நமக.